பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க தமிழக அரசு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. உலகிலேயே முதல் நாடாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் இந்திய நேரப்படி 3:30 மணிக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறந்தது. புத்தாண்டை வரவேற்று கிரிபாட்டி மக்கள் உற்சாகமாக கொண்டாடினர். ஆங்கில புத்தாண்டையொட்டி இன்று மாலை 6 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல மாநகர போலீசார் தடை விதித்துள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் ரோந்து பணிகளை பலப்படுத்தவும், சோதனைச் சாவடி அமைத்து கண்காணிக்கவும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜனவரி 3ஆம் தேதி அங்கு ஜல்லிக்கட்டு நடக்கவுள்ளது. தமிழகத்தில் வளர்ச்சி தேக்கமடைந்து ஊழல் அதிகரித்துள்ளது என்றும், திமுக அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால், சட்டம் ஒழுங்கை காக்க முடியவில்லை என்றால் எதற்கு ஆட்சியில் இருக்கிறீர்கள்? 2026 விடியா ஆட்சியிடமிருந்து தமிழகம் விடுதலை பெறும் ஆண்டாக அமையட்டும் என பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் கஞ்சாவே இல்லை என்று வெட்கமே இன்றி கூறும் மாரத்தான் அமைச்சருக்கு ஸ்டான்லி அரசு ஹாஸ்பிட்டலில் இருந்த 3 அடி கஞ்சா செடி தெரியவில்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவலர்களுக்கும் பாதுகாப்பில்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீரழித்துள்ளது முதல்வர் ஸ்டாலினின் துருப்பிடித்த இரும்புகரம் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சூரஜ் மீது நடத்தப்பட்ட வன்முறை ஆறாத நிலையில் திருத்தணியில் மற்றொரு கொடூரம் நடந்திருக்கிறது. திமுகவின் கண்காணிப்பில் பொது பாதுகாப்பு சரிந்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு சீர்குலைந்துள்ளதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வர் வசம் இருக்கும் காவல்துறையில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லை. தீய சக்தி திமுக ஆட்சியில் நடக்கும் குற்றங்களால் அமைதி பூங்காவான தமிழகம் வன்முறை களமாக மாறி வருகிறது என பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். திமுக போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதிலும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் படுதோல்வி அடைந்துவிட்டது. இளைஞர்களை சீரழித்த திமுக தமிழகத்தை தொடர்ந்து ஆளும் தகுதியையும் இழந்துவிட்டது என அன்புமணி கூறியுள்ளார். திருத்தணியில் வடமாநில இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு போதிய அளவு சிறப்பு பஸ்கள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் தனியார் பஸ்களையும் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கவும் திட்டமிட்டு உள்ளோம் என அமைச்சர் சிவசங்கர் கூறினார். அரசு ஊழியர்கள் கோரிக்கை தொடர்பாக ககன்தீப் சிங் குழு நேற்று அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, மகேஷ் ஆலோசனை மேற்கொண்டனர். அதிமுக ஆதரவு ஓட்டுகளில் ஒன்று கூட விடுபட்டு விடாதபடி எஸ்ஐஆர் பணிகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். காங்கிரஸ் உட்கட்சி பிரச்சினைகளில் கூட்டணி கட்சிகள் தலையிட வேண்டாம் என செல்வ பெருந்தகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். கரூர் நெரிசல் வழக்கு தொடர்பாக டில்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகளிடம் கடந்த 3 நாட்களாக நடந்த விசாரணை நிறைவு பெற்றது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமாரிடம் 16 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஜிடிபி குறித்து பிரவீன் சக்கரவர்த்தி கூறியதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழகத்தை உத்தரப்பிரதேசத்துடன் ஒப்பிடக்கூடாது. அதற்கான காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம் கூறினார். தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு ரூபாய் 400 குறைந்த நிலையில் மாலையில் 560 ரூபாய் குறைந்து 99,840 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து 1 கிராம் 12,480 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ரூபாய் 257க்கு விற்கப்படுகிறது. வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவரது மகன் தாரிக்கிடம் பிரதமர் மோடியின் இரங்கல் கடிதத்தை வழங்கினார். விஜய்க்கு நல்வாழ்த்துக்கள். அவர் முயற்சி வெல்லாது, இந்தி கூட்டணிதான் வெல்லும், இதில் சந்தேகம் இல்லை என காரைக்குடியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பேசினார். பொங்கல் தொகுப்பு கரும்புகளை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். பிறக்கும் புதிய ஆண்டில் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு மக்கள் முடிவுரை எழுதி பழனிசாமி தலைமையில் மக்களாட்சியை மலர செய்வார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். தமிழக பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய ரூபாய் 2291 கோடி கல்வி நிதியை விடுவிப்பதை தவிர தமிழகத்தில் நடக்கும் மற்ற எல்லாவற்றிலும் பாரதிய ஜனதா அரசு ஆர்வம் காட்டுவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியதை சுட்டிக்காட்டி கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். பொங்கல் கரும்பை இடைத்தரகர்கள் இல்லாமல் அரசே விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
எஸ்ஐஆர் பணிகளில் அதிமுகவினர் சரியாக செயல்படவில்லை என அதிருப்தி தெரிவித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை நான் பார்த்துக் கொள்கிறேன், தொகுதியில் கவனம் செலுத்துங்கள் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் கஞ்சா இல்லை, போதைப் பொருட்கள் புழக்கமில்லை என சொல்வது ஜமுக்களத்தில் வடிகட்டிய பொய் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சிபிஐ விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளோம், தேவைப்பட்டால் மீண்டும் விசாரணைக்கு அழைப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என தவேகா நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் விசிகாவில் 48 மாவட்ட செயலாளர்களை மாற்றி அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் எம்பி உத்தரவிட்டுள்ளார். திராவிட பொங்கல் திருவிழாவில் மாநிலம் முழுவதும் வரும் ஜனவரி 10ஆம் தேதி முதல் பொங்கல் வரை 3 கட்டங்களாக விளையாட்டுப் போட்டிகளை நடத்த வேண்டும். போட்டிகளில் பங்கேற்கும் அணிகள் www.dravidapongal.in என்கிற இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொதுவெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது. இது பாரதிய ஜனதா RSS அமைப்புகளுக்கு எதிரான கூட்டு வலிமையையே பலவீனப்படுத்தும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி 5ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 நாட்கள் பயணமாக வரும் அவர் புதுக்கோட்டை மற்றும் திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழக மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, இந்த புத்தாண்டில் மக்களுக்கு சந்தோஷத்தையும் தித்திக்கும் நிகழ்வுகளையும் நிறைந்த செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக அமைந்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன் என வாழ்த்தியுள்ளார். தமிழகத்தில் பிராமணர் மற்றும் பிராமணர் அல்லாதோர் இடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசி வரும் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திராவிடர் தமிழர் கட்சி போலீசில் புகார் அளித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவதை தடுக்க நினைப்பவர்களை சிவன் பார்த்துக் கொள்வார் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2026 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற இந்நாளில் மக்கள் உறுதியேற்க வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பல இடங்களில் கஞ்சா கிடைக்கிறது, இளைஞர்கள் அதற்கு அடிமையாகிறார்கள். தமிழகத்திற்குள் கஞ்சா வருகிறது என்றால் அதை தடுக்க வேண்டிய கடமை மாநில காவல்துறைக்கு உண்டு என MP கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஆளுங்கட்சி நிம்மதியாக தனது பணிகளை கவனிப்பதும் எதிர்க்கட்சி போராடுவதும் தான் அரசியலின் இயல்பு. தமிழகத்தில் எதிர்க்கட்சி சரணாகதி அடைந்து சாய்ந்து கிடக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜனவரி 6ஆம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. சட்டசபை கூட்டத்தொடர், பட்ஜெட் தாக்கல் உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசிக்கப்படுகிறது. சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக காங்கிரஸ் வலிமையாக உள்ளது. அதனால் தமிழகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், மற்ற மாநிலங்களை பற்றி கவலைப்படுங்கள் என்று காங்கிரஸ் தலைவரிடம் கூறியதாக சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உரிமை போர்க்களத்தில் ஒரு கையில் வாளையும் மறு கையில் கேடயத்தையும் ஏந்தி நாம் உறுதியுடன் நிற்கிறோம். எதிரிகள் மற்றும் உதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்போம் என புத்தாண்டு பிறப்பை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதிய வாழ்த்து மடலில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைப்பதற்கான துவக்கமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கு சென்றாலும் பொய் பேசி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். முதல்வரை குறை சொல்ல அவருக்கு தகுதியில்லை எனவும் தெரிவித்தார். ஒடிசா கடற்கரையில் பிரளய் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடந்ததாக DRDO தெரிவித்துள்ளது. ஒரே ஏவுதளத்தில் இருந்து அடுத்தடுத்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் குறிப்பிட்ட பாதையில் பறந்து சென்று இலக்குகளை தாக்கின. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மாநகராட்சி விநியோகித்த சுகாதாரமற்ற குடிநீரை குடித்த 8 பேர் பலியாகியுள்ளனர். 1000க்கும் மேற்பட்டோருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தியில் பிராண பிரதிஷ்டையின் 2ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி ராமர் கோயிலில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வழிபாடு செய்தனர். ரூபாய் 19,000 கோடி மதிப்பீட்டில் சூரத் முதல் சென்னை வரையிலான 6 வழிச்சாலை திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த புதிய வழித்தட திட்டம் மூலம் பயண நேரம் 45% குறையும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பூத் லெவல் முகவர்கள் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 10 விண்ணப்ப படிவங்களை மட்டுமே பூத் லெவல் அலுவலரிடம் சமர்ப்பிக்க முடியும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் ரங்கரெட்டிப்பள்ளி அருகே மினி வேன் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் டிரைவர் வெரிசுவாமி உயிரிழந்தார். கிளீனர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். $4.18 டிரில்லியன் GDP மதிப்புடன் ஜப்பானை முந்தி உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
அடுத்த 2-3 ஆண்டுகளில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி $7.3 டிரில்லியன் ஜிடிபி மதிப்புடன் 3வது இடத்திற்கு முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரயில் தண்டவாளங்களில் வீசப்படும் கழிவுகளை துரிதமாக அகற்ற வேக்யூம் அசிஸ்டட் ட்ராக் கிளீனர் என்ற இயந்திரம் குஜராத் சபர்மதி பணிமனையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதை படிப்படியாக அனைத்து மாநிலங்களிலும் பயன்பாட்டுக்கு கொண்டுவர ரயில்வே திட்டமிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தின் பிச்சோம் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 3.5 பதிவாகியதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் பலவற்றை கண்ட ஆண்டுகளில் ஒன்றாக 2025ஆம் ஆண்டு மாறியுள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கிருத்திகையை முன்னிட்டு முருகப்பெருமான் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ராபத்து 2ஆம் நாள் உற்சவம் வெகு விமர்சையாக நடந்தது. அஜந்தா சௌரி கொண்டை வைர அபயாஸ்தம் ஆகியவற்றுடன் ரங்கநாதர் சேவை சாதித்தார். திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் திருப்படி திருவிழா வெகு விமர்சையாக நடந்தது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அயோத்தியின் புனித பூமியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 2ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடந்தது. இதையொட்டி அயோத்தியில் பக்தர்கள் குவிந்தனர். உலகம் முழுதும் உள்ள ராம பக்தர்களுக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 1000 ஆண்டுகள் பழமையான மேற்றலை தஞ்சாவூர் என்று அழைக்கப்படும் அன்னூர் மன்னீஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சபரிமலையில் இன்று அதிகாலை 3 மணியளவில் மகர விளக்கு பூஜைகள் தொடங்கின. சன்னிதானத்தில் உள்ள ஆழி பற்ற வைக்கப்பட்ட பின் பக்தர்கள் 18ஆம் படி வழியாக மேலேறி தரிசிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட துவாதசியை முன்னிட்டு சக்கர தாழ்வாருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது. தெப்பக்குளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். 2025ஆம் ஆண்டில் அரசு பணிகளுக்கு 20,471 தேர்வர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 9,770 பேர் அதிகம் என டிஎன்பிஎஸ்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மதுரை மாநகரில் திருட்டு மற்றும் காணாமல் போன ரூபாய் 85 லட்சம் மதிப்பிலான 555 போன்கள் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடி மலர் சந்தையில் பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்தது. 1 கிலோ மல்லிப்பூ 4000 ரூபாய் வரையும், கனகாம்பரம் 3000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 2000 ரூபாய் வரையும் விற்பனையானது. சுற்றுப்பயணமாக ஊட்டிக்கு வருகை தந்துள்ள தமிழக கவர்னர் ரவி ஊட்டி லோக்பவனில் 4 நாட்கள் தங்குகிறார். மேலும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார். தமிழகத்தில் மின்சார வாகனங்களுக்கான 100% சாலை வரி விலக்கு 2027 டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்தும் பிற இடங்களில் இருந்தும் அரசு பஸ்களில் பயணம் செய்ய இதுவரை 77,392 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். பண்டிகை முடிந்து ஊர் திரும்பவும் இதுவரை 58,124 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டை தாலுகா அலுவலகத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு வாரிசு சான்று வழங்க ரூபாய் 30,000 லஞ்சம் பெற்ற வழக்கில் கைதான வருவாய் ஆய்வாளர் ஹரிஹரனுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 4,000 அபராதமும் விதித்து லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் உள்ள சுற்றுலா மையம் நாளை ஒரு நாள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. அங்குள்ள பவானியம்மன் கோயில் விழாவை முன்னிட்டு உள்ளூர் மக்கள் அதிக அளவில் திரள்வார்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் வரவேண்டாம் என தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அழிந்து வரும் மஞ்சள் சாகுபடியை பாதுகாக்க அரசே நேரடியாக மஞ்சள் கொள்முதல் செய்து பொங்கல் பண்டிகைக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என மஞ்சள் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அருகே அய்யனம்பாளையத்தில் அரசு பஸ்ஸை முந்தி செல்ல முயன்ற முட்டை வாகனம் திடீரென சாலையில் கவிழ்ந்தது. இதில் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான முட்டைகள் உடைந்து சேதமாகின. டிரைவர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார்.
திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் சிவனடியார்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு 2 மணி நேரம் தொடர்ச்சியாக திருமுறை பாடி உலக சாதனை நிகழ்வை செய்தனர். அவர்களின் இந்த சாதனை டிவைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்துள்ளது. சென்னை பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தொடர்ந்து 6வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது வரை இயல்பை விட 3% குறைவாக பெய்துள்ளதென வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் அத்துமீறி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு சேகரித்த நபர் மீது கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் கடைசி சூரிய உதயத்தை காணும் நோக்குடன் இன்று அதிகாலையிலேயே கன்னியாகுமரியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் திரண்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குழந்தைகளின் கைகளில் பெற்றோர் மொபைல் எண் கொண்ட பட்டை ஒட்டப்படும். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். போதை தெளியும் வரை வாகனம் மீண்டும் வழங்கப்படாது என அம்மாநில டிஐஜி சத்யசுந்தரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு நிறைவடையும் நிலையில் 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் கூகுள் சிறப்பு டூடூலை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் 2,22,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, நெய் உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விரைவில் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான மெரினா, பெசநகர், திருமான்மியூர், பாலவாக்கம் கடற்கரைகள் உள்ளிட்ட இடங்களில் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்க தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பருத்தி வீரன் படத்தில் ஊரோரம் புளியமரம் என்ற பாடலை பாடிய கிராமிய பாடகி லட்சுமி அம்மாள் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 75. அவரது மறைவுக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். தமிழகத்தில் IPS அதிகாரிகள் 70 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் 3 ADGPக்கள், 7 IGக்கள், 3 DIGக்கள், 15 SPக்கள், 2 கூடுதல் SPக்கள் என மொத்தம் 30 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். நட்சத்திர ஹோட்டல்களில் ஆட்டம் பாட்டத்திற்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு வெடிக்கவும் கடலில் இறங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சத்யபிரதா சாஹூ, ஹர்சஹாய் மீனா உள்ளிட்ட 9 IAS அதிகாரிகள் பணியிட இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அறிவித்துள்ளார். அரியலூர் அரசு கல்லூரி மாணவரான விஸ்வா நண்பர்களுடன் 2 வீலரில் சென்றபோது அரசு பஸ்ஸை முந்தி செல்ல முயன்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட விபத்தில் பஸ் சக்கரத்தில் சிக்கி விஸ்வா ஸ்பாட்டிலேயே பரிதாபமாக இறந்தார். போலீஸ் விசாரணை நடக்கிறது. சென்னை திருவிக நகரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா, ஒரு ஆட்டோ பறிமுதல் செய்யப்பட்டது. சவுதி அரேபியாவில் இருந்து ஜீன்ஸ் பேண்டின் இடுப்பு பட்டையில் மறைத்து தில்லி ஏர்போர்ட்டுக்கு கடத்தி வரப்பட்ட 196.5 கிராம் தங்க பசை பறிமுதல் செய்யப்பட்டது. பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். சிதம்பரத்தில் ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 35 கிலோ கவரிங் நகைகள் திருடப்பட்டுள்ளது. நகைகளை ஒரு வாகனத்தில் வைத்துவிட்டு சென்ற நிலையில் அதை வெகுநேரம் நோட்டமிட்ட ஒரு மர்ம நபர் அதை திருடிச் சென்ற CCTV வெளியாகியுள்ளது. விசாரணை நடக்கிறது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள மளிகை கடையின் பூட்டை உடைத்து 1.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பாக்கெட்டுகளை திருடிய மர்ம நபர்கள் அருகிலிருந்த 2 கடைகளிலும் திருடிவிட்டு தப்பினர். நிர்பயா சம்பவம் போல ஹரியானா ஃபரிதாபாத்தில் நள்ளிரவில் ஓடும் வேனில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சாலையில் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விசாரணை நடக்கிறது. சென்னை திருவான்மியூரில் பஸ் நிலைய பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 8 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் ராமகிருஷ்ணன் என்பவரை கத்தியால் குத்த வந்த போதை ஆசாமியை மற்ற போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உத்தராகண்ட் அணிக்கு எதிரான விஜய் ஹசாரே கோப்பைக்கான போட்டியில் மகாராஷ்டிரா கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் சதம் விளாசினார். 50-3 என்ற நிலையில் மகாராஷ்டிரா தடுமாறிய போது அணியை சரிவிலிருந்து மீட்டுள்ளார். ஆடுகளம் படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியை சமீபத்தில் பார்த்தபோது இப்படி ஒரு கிளைமேக்ஸை எடுக்கும் தைரியம் இன்று வருமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் ஆடுகளம் அரசியல் ரீதியாக சரியாக இருந்திருக்கலாம்.
இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அரசியல் ரீதியாக தவறான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதனை விமர்சனத்திற்கு உட்படுத்த நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன் என ஆடுகளம் காட்சிய நுட்பம் புத்தக வெளியீட்டு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன் பேசினார். படம் வெளியான பிறகுதான் என்னுடைய பங்கு இருக்கிறதா இல்லையா என்பது தெரியும். அதுவரை இதை விஜய் படமாகவே கருதுவோம் என ஜனநாயகன் படம் ரீமேக்கா என்ற கேள்விக்கு பகவந்த் கேசரி பட இயக்குனர் அனில் ரவிபுடி பதில் அளித்துள்ளார். காந்தாரா சாப்டர் 1 படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்திய அளவில் கவனிக்கப்படும் ஹீரோயினானார் நடிகை ருக்மணி வசந்த். தற்போது யஷ் நடிப்பில் டாக்ஸிக், பிரசாந்த் நீல் இயக்கத்தில் என்டிஆர் நடிக்கும் படங்களில் நடித்து வரும் அவர் அடுத்ததாக புஷ்பா இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் 17வது படத்திலும் கமிட் ஆகியுள்ளார். இம்மூன்று படங்களும் பேன் இந்தியா படங்களாக வெளிவருவதால் மார்க்கெட் உச்சத்தில் இருக்கிறார் ருக்மணி வசந்த். தொடர் வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் AR முருகதாஸ் கடைசியாக இயக்கிய மதராசி படம் சுமாரான வரவேற்பை பெற்றது. தனது அடுத்த படம் பற்றி பேசிய முருகதாஸ், அடுத்ததாக நான் பல ஆண்டுகளாக உருவாக்க ஆசைப்பட்ட கிராபிக்ஸ் குரங்கு படத்தை இயக்கப் போகிறேன். இது முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான படம். நான் உதவி இயக்குநராக இருந்தபோது எழுதிய இப்படத்தையே முதல் படமாக உருவாக்க நினைத்தேன் என்றார். இயக்குநர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இணைந்து நடித்துள்ள பராசக்தி படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆகிறது. இதன் பாடல் வெளியீட்டு விழா ஜனவரி 3 தாம்பரத்தில் உள்ள சாயிரம் கல்லூரியில் நடைபெறவுள்ளதாக அறிவித்துள்ளனர். விக்ரம் பிரபு நடிப்பில் சுரேஷ் ராஜகுமாரி இயக்கத்தில் வெளிவந்த சிறை படம் விமர்சன ரீதியாக வரவேற்பை பெற்றுள்ளது. படத்தை பார்த்த இயக்குநர் சங்கர், சிறை ஒரு நல்ல படம், பல இடங்களில் எனக்கு கண்ணீரை வரவழைத்தது. இயக்குநர் சுரேஷ் ராஜகுமாரி தனது சிறந்த அறிமுகத்தின் மூலம் நம் இதயங்களை சிறைப்பிடித்துள்ளார். இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா 2025ஐ சிறந்த வெற்றியுடன் நிறைவு செய்கிறது என கூறியுள்ளார். மலையாள பெண் இயக்குநர் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் நடிகர் யஷ் நடிக்கும் படம் டாக்ஸிக். நடிகைகள் நயன்தாரா, கியாரா அத்வானி, ஹூமா குரேஷி, ருக்மணி வசந்த் உள்ளிட்டோர் நடிக்கும் இப்படம் மார்ச் 19 ரிலீஸ் ஆகிறது. இதில் நயன்தாரா கங்கா எனும் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக அறிவித்துள்ளனர். ஹூமா குரேஷி எலிசபெத் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். எனது பகுதியில் போதை கும்பலால் தொழிலாளர்கள் பலமுறை தாக்கப்பட்டுள்ளனர். உண்மை நிலையை புரிந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற முடியாதா? நான் உட்பட அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நேரம் இது என இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் கூறியுள்ளார். பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டி சமீபத்தில் அளித்த பேட்டியில் புகையிலை, பான் மசாலா விளம்பரத்தில் நடிக்க ரூபாய் 40 கோடி தருவதாக என்னை அணுகினர். பணத்தை காட்டினால் மயங்கி விடுவேன் என நினைக்கிறீர்களா என கேட்டு அதுபோன்ற விளம்பரங்களில் நடிக்க மறுத்தேன் என்றார்.